Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். யாத்திராகமம் 14:14 சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி. என் அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறாராம், நீங்கள் சும்மா இருக்க வேண்டும். கர்த்தருடைய யுத்தம் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகளுக்குள்ளே, பிசாசுகள் உங்களை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிற பிசாசுகளிடத்திலே கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை யாரிடத்திலையும் அடிமைகளாகவும் எந்த ஆவிகளுக்கிட்ட அடிபணிந்து இருக்கவும் கர்த்தர் விடுவதில்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ண போகிறேன். உனக்கு விரோதமாய் பேசுகிறவரிடத்திலே, உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவரிடத்திலே, உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகளிடத்திலே, பில்லி சூனிய மந்திர தந்திரங்களுக்கு விரோதமாய் நான் யுத்தம் பண்ண போகிறேன். நீ பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், சில பேர் சில ஆவிகள் நிமித்தம் பைத்தியம் பிடித்தவர்கள் போல அலைந்திருக்கிறார்கள். சில பேர் மந்திரம் பண்ணதுனால குடும்பத்துல வாழ முடியாம, வீட்டுல வாழ முடியாம வேற எங்கேயோ போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவர்கள் பித்து பிடித்தவர்கள் போல அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றார், நான் இந்த நாள் முதல் கொண்டு யுத்தம் பண்ண போகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகளோடு, மந்திரங்களோடு, தந்திரங்களோடு யுத்தம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு அதுதான் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான பிசாசின் கிரியைகளுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு குடும்பம் எனக்கு தெரியும், அவங்க வீட்டுல அவங்க வாழ்வதில்லை. அவங்க நல்ல பெரிய வீடு கட்டி வைத்திருக்கிறாங்க, ஆனா அவங்களால அங்க வாழ முடியல. கேட்டா அந்த வீட்டுக்கு மந்திரம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வீடாய் போய் கொண்டு இருக்கிறாங்க. என் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி போல நீங்கள் இருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவர் முடிவு கட்ட போகிறார். நாங்கள் அந்த வீட்டில போய் ஜெபித்தோம், கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு அந்த வீட்டிலே அவர்கள் நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, எந்த மந்திர தந்திரங்கள் இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுக்க போகிறார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற வன்கண்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண போகிறார். எரிச்சலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண போகிறார். வாய்களுக்கு விரோதமாய், உனக்கு விரோதமாய் அநேக வார்த்தைகள் பேசுகிறார்களா, கர்த்தர் யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுக்க போகிறார். கவலைப்படாதீங்க, நீங்க சும்மா தான் இருக்க போறீங்க, நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறீங்க. என்ன நடக்குதுன்னு நீங்க தான் பார்க்க போறீங்க. என் அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்கள் பார்ப்பது மாத்திரமல்ல, உங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் நீங்கள் சாட்சி சொல்வீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சகலத்தையும் மாற்றி ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே விரோதமாய் எழும்புகிற மந்திர தந்திரங்கள் ஆவிக்கு விரோதமாய் நீர் யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்று கண்ட எகிப்தை நீ காண்பதில்லை என்று சொன்னது போல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த தீமையும் வராதபடி கர்த்தர் நீர் பாதுகாத்துக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். ஹலோ, praise the Lord. டெய்லி blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா, இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும், இன்ஸ்டாகிராம்லயும், ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும், அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும், டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.